மரியாயே வாழ்க. அன்பான மரியணை காணப்போர் யூடியூப் சேனல்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை கடந்த 94 நாட்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாமே முக்கியமான செய்திகள். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அத்தனை வீடியோவும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா. அதே மாதிரி உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, கடந்த சில பதிவுகளாக நம்ம என்ன செஞ்சோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஜெபமாலை போல் இருக்கின்ற வேறு வேறு பொருட்களை நாம் ஜெபமாலையோட தொடர்பு படுத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதே போல் தான் இன்றைக்கும் பழமொழியாகவும் 6வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில் எப்படி ஜெபமாலை இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் மகனே, உன் தந்தையின் கட்டளையை அனுசரி, தாயின் சட்டத்தையும் கை நெகிழாதே. இடைவிடாமல் அவற்றை உன் இதயத்தில் பதித்து உன் கழுத்தை சுற்றி வைத்துக்கொள். நீ உலாவும் போது அவை உன்னுடன் நடப்பனவாக, உறங்கும்போது உன்னை காப்பனவாக, விழித்தெழும்போது அவற்றுடன் பேசுவாயாக. பழமொழியாகவும் 6வது அதிகாரம் 20 முதல் 22. இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேட்குறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெபமாலைன்ற விஷயம் எப்படி வந்திருக்குன்ட்டுன்னு. அழகாக கடவுள் பழைய ஏற்பாட்டில் ஜெபமாலையை வேறு வடிவமாக வச்சுருக்கார். அந்த மாதிரியான பொருட்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த சில பதிவுகளாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா வசனமாக வச்சுருக்கார். எப்படி? என் மகனே, உன் தந்தையின் கட்டளையை அனுசரி. தந்தையின் கட்டளை என்ன? கபிரியேல் தூதர் மூலம் பிதாவாகிய தந்தை தேவத்தாயை வாழ்த்தினார். அதுதான் தந்தையின் கட்டளை. அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லலை. இந்த வார்த்தையை கபிரியேல் தூதர் சொன்னார். அவரு கூட சொல்லலை. பிதாவாகிய கடவுள் நீ போய் என் மகள்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு தான் சொல்லி அனுப்பிச்சார். அதுதான் தந்தையின் கட்டளை. அப்போ அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு மாதாவை நாம் வாழ்த்தணும். எத்தனை தடவை வேணாலும் வாழ்த்தலாம். அதுக்கு கணக்கே இல்லை. கணக்கில்லாத முறையில் வாழ்த்தலாம். 1. தாயின் சட்டத்தையும் கை நெகிழாதே. தேவத்தாயின் சட்டம் எதுனா இதுதான். மாதா எங்கே காட்சி கொடுத்தாலும் ஜெபமாலை ஜெபிங்கன்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதையுமே சொல்லலை அவங்க. ஜெபமாலை ஜெபிங்க, ஜெபமாலை ஜெபிங்கன்றாங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே, உலக போர்கள், இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் ஜெபமாலையால் தீர்க்கப்படும்ன்றாங்க. அப்போ இது மாதா கொடுத்த சட்டம். இது இந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இடைவிடாமல் அவற்றை உன் இதயத்தில் பதித்து தியானிக்கணும். அதுதான் ஜெபமாலையை மாதா தியானித்து சொல்கிறாங்க. அப்போ இதயத்தில் பதிக்கணும்னா அதுதான். இதயத்திலிருந்து நம்ம சிந்திக்கணும். ஒரு தேவ ரகசியத்தை அப்படியே சொல்லிவிட்டு 10 அருள் முறையை சொல்கிறது ஜெபமாலை இல்லை. இதயத்திலிருந்து அதை சிந்திக்கணும். என்ன தேவ ரகசியமோ அதை சிந்திக்கணும். அதுதான் தியானம். அதை சொல்கிறாங்க பாருங்கள். உன் இதயத்தில் பதித்து உன் கழுத்தை சுற்றி வைத்துக்கொள். அப்படியே லிட்ரலாக பார்க்கனா இந்த ஜெபமாலையை அப்படியே கழுத்தில் போடுறத கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நிறைய பேர் ஜெபமாலை கழுத்தில் போட்டுட்ருக்கோம். அது பாருங்கள் வசனத்தில் இருக்குது. உன் கழுத்தை சுற்றி வைத்துக்கொள். நீ உலாவும் போதும் அவை உன்னுடன் நடப்பனவாக. கழுத்தில் போட்டுக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை கையில் ஜெபமாலை வச்சுக்கிட்டு வேண்டிட்டு உலாவலாம். அவை உன்னுடன் நடப்பனவாக, உறங்கும்போது உன்னை காப்பனவாக. நிறைய பேர் செய்கிறோம். நம்ம தூங்குறப்ப ஜெபமாலையை தலகாணிக்கு கீழே வச்சுட்டு தூங்குகிறோம். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீ உறங்கும்போது உன்னை காப்பனவாக, விழித்தெழும்போது அவற்றுடன் பேசுவாயாக. அப்போ ஜெபமாலை ஜெபிப்பது என்பது மாதா நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு அன்பு கட்டளை. இதை ஜெபிக்க சொல்கிறாங்க மாதா. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் வேறு விதமாகலாம் வசனம் இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி பார்த்தோம். அன்பார்களே, இதெல்லாம் நம்ம மாதா நமக்கு கொடுக்குற கிஃப்ட். இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் இதை பார்த்து நம்ம ஜெபமாலை பக்திக்குள்ளே நம்ம எப்பயுமே நிலைத்து நிற்க வேண்டும். இதை தயவு செய்து இந்த வீடியோலாம் உங்கள்கிட்ட வச்சுக்காமல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும்.
தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.